ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க உங்கள் ஆர்ஜே பொறுக்க வந்தாச்சு. என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் லிஸ்ட். இந்த சிரிப்பு எதுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு 5 படம் பார்த்தோம். எந்த படத்தோட ரிவ்யூ கொடுக்குறேன்னு நானே முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். அதனால தான் இட் லிஸ்ட் படத்தில் நடித்தவங்க நம்ம சரத்குமார் சார், விஜய் கனிஷ்கா, நம்ம விக்ரமன் சாரோட பையன். அவர் இந்த படத்தில் தான் அறிமுகம் ஆகிறாரு சூப்பரான நடிப்போட. சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ் மேனன், ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, சித்தாரா, அபி நக்ஷத்ரா, அனுபமா குமார், ராமச்சந்திர ராஜு, நம்ம கேஜிஎஃப்ல கருடா பண்ணார்ல அவரு, முனிஷ்காந்த், ராமச்சந்திரன், ரெட்டிங் கிங்ஸ்லி, பாலசரவணன். இந்த படத்தோட டேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன். இவங்க 2 பேரும் நம்ம கே எஸ் ரவிக்குமார் சாரோட அசிஸ்டண்டாக இருந்தவங்க. கே எஸ் ரவிக்குமார் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஓகே, கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு மாஸ்க் மேன், அவர் வந்து ஒரு அப்பாவி மனிதனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கடத்தி வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறவங்களெல்லாம் நீ கொலை பண்ணால் மட்டும்தான் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் வெளியில் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் நம்ம விக்ரமனோட பையன் விஜய். அவரை வந்து மிரட்டுறாரு, நீ வந்து நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு ரொம்ப கொடுமையாக கடூரமாக அந்த மாதிரிலாம் மிரட்டுறாரு. போய் இந்த வில்லனை நீ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரும் எதுக்கு அப்படி இப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் அம்மாவை தங்கச்சி கடத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப அதிகமாக மிரட்டுறாரு. மிரட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே ஏன் இவரை மிரட்டுறாரு, எதுக்கு இந்த வில்லனை கொலை பண்ண சொல்கிறாரு, அவங்க அம்மாவையும் தங்கச்சியை ஏன் பிடிச்சி வச்சிருக்காரு, சித்தாரா தான் அவங்க அம்மா, ஏன் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த வில்லனை கொண்டுடுறாரு நம்ம ஹீரோ. ஓகே, செகண்ட் ஹாஃபில் வேற என்ன நடக்க போது யோசிச்சிட்டே இருக்கும்போது அடுத்த வில்லன் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவரை கொல்ல சொல்கிறாரு. அவரையும் நீ கொண்டாதான் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஏன் இப்படி நடக்குது, எதுக்காக அவரை கொல்ல சொல்கிறாங்க அப்படின்ற செகண்ட் பார்ட்டில், அந்த செகண்ட் அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் வர கதையில் இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸ்மிருதி வெங்கட் வந்து ஒரு டாக்டராக இருக்காங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். கொரோனா நோய் பரவிட்டு இருக்கு. அந்த டைமில் ஆக்சிஜன் பத்தாமல் நிறைய பேஷண்ட்ஸ் இறந்துட்டு வராங்க. அவளுக்கு வந்து அது வந்து அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது. ஆக்சிஜன் தேவன் டீன் கிட்ட போய் கேட்குறா. அந்த டீன் தான் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன். அவர் ஆல்ரெடி ஒரு 3 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அவர் பேரில் வச்சுருக்காரு. இங்கே வரதெல்லாம் அங்கே அனுப்புகிறாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரதெல்லாம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, உன்னை மாட்டி விட்டுருவேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இதோட கண்டினியூட்டி தான் இந்த கதையோட கண்டினியூட்டியா அப்படின்றது தான் செகண்ட் ஹாஃப். இதுக்கு மேலே படத்தை சொன்னால் கண்டிப்பாக ரிவீல் பண்ண மாதிரி ஆகிடும். இதுவே ரிவீல் பண்ணிட்டேன் பாதி. யார் யாரெல்லாம் திட்ட போகிறாங்களோ என்ன அப்படின்னு தெரியல. முதல் படத்தில் நடித்த மாதிரியே இல்லை நம்ம விஜய். அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப செம்ம ஆக்டிங். அப்பா டேரக்டர் போது அந்த ரத்தம் உள்ளே இருக்காதா அந்த மாதிரி தான் இருந்தது. பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம சரத்குமார் வந்து இதில் ஒரு போலீஸாக அவரோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காரு. அவரை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக அவரோட வேலையை முடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் வர எல்லா கதாபாத்திரமும் அவங்களுக்கான முக்கியமான கேரக்டர்ஸாக இருக்குது. சும்மா வந்தாங்க, சிரிக்க வச்சாங்க, போனாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்கவுங்க கேரக்டர்ஸ் கரெக்டாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இதில் சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த படம் வந்து ரொம்ப புதுவிதமான கதை, சூப்பராக ஃபஸ்ட்டு இப்போ தான் எடுத்திருக்காங்க வாவ் அப்படிலாம் இல்லாமல் நிறைய கதைகள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் கரெக்டாக ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட்டை வச்சு இந்த படத்துக்கு இதாங்க கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு ஓப்பனாக நம்மகிட்டே கொடுத்துருக்காங்க. நீங்களும் படம் பாருங்கள். ஹிட் லிஸ்ட் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட ஹிட் லிஸ்ட்டில் இதுவும் ஒரு ஹிட் லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த ரிவ்யூவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பை பாய் சொல்கிறது உங்கள் ஆர்ஜே பர்கோ.